அன்பு நண்பர்களே, இன்னைக்கு அன்னை சமையல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவு முந்திரி, பாதாம், திராட்சை சேர்த்து லோ ஃப்ளேம்லயே வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 1/2 கப் கோதுமை ரவை சேர்த்து 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது 2 கப் தண்ணி, கூடவே 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே வேக வைக்கலாம். கோதுமை ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலரிக்கலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவு நெய். அடுத்து வறுத்த ட்ரை ஃப்ரூட்ஸ், இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு சிட்டிகை உப்பு. சூப்பரான கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு.